ஊர் காவல் தெய்வமான கருப்பசாமி இரவு நேரங்களில் அந்த ஊரை சுற்றி வந்து காவல் காப்பார். அதற்காக மக்கள் அவருக்கு வருடந்தோறும் திருவிழா எடுத்து தங்கள் நன்றிக்கடனை செலுத்தி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தனர். தங்களின் குறைகளை எல்லாம் கருப்பசாமியிடம் கூறும்போது கருப்பசாமியின் அருள் வந்து அவர் மக்களுக்கு நல்ல வாக்குகளை கொடுப்பார். அப்படி இருந்த ஒரு சமயத்தில் அந்த கருப்பசாமி கோயிலில் தொடர்ச்சியாக கொலைகளும் பிணைகள் விழுந்து கிடப்பதை பார்த்ததும் மக்கள் அவரை கொலைக்கார கருப்பன் என்று கோயில் திருவிழா எடுக்காமல் விட்டனர். அதனால் அங்கு பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் வாழும் இடமாக மாறி கோயில் இடிந்து போனது. இதை பார்த்த கருப்பணசாமியின் பூசாரி மனம் நொந்தார். அவர் கனவில் வந்த கருப்பணசாமி இதற்கு எல்லாம் காரணமானவனை கனவில் அவனிடம் கூறினாள். மறுநாள் காலை கருப்பனின் உடைகளை அணிந்து கொண்டு இத்தனை கொலைகளுக்கும் காரணமானவனை இழுத்து கொண்டு அந்த கோயிலுக்கு சென்றார். அப்போது ஊர் மக்களிடம் அந்த கொலைகளை எல்லாம் செய்தவன் நான் தான், என்னை மன்னித்து விடுங்கள் கருப்பா, என்னை மன்னித்துவிடு என்று மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு ஊர் மக்கள் எல்லாம் கூடி அந்த கோயிலை நல்ல முறையில் கட்டி திருவிழா எடுத்து வணங்கி வந்தார்கள்.